ராஜா ராஜா இந்த பாரு, அப்பா எப்படி பால் போடுறேன் பாரு, அதே மாதிரி நீ போடணும்னா. இங்க பாரு, அப்பா எப்படி பால் போடுறனோ அதே மாதிரி தான் போடணும். எப்படி பாத்தியா? இந்தா, அப்பா தூக்கி போடுவானா நீ கேட்ச் பிடிக்கணுமா? ஏ ராஜா கேட்ச் பிடிச்சிட்டா. இப்ப ராஜா போடு, அப்பா கேட்ச் பிடிக்கிறேன். அடே அழகா கேட்ச் பிடிச்சிட்டேனே. ஆமாமா நீ தான் போட்ட. இப்போ அப்போ உன்கிட்ட போட நீ கேட்ச் பிடிக்கணும். ஏன் செல்வா, இவ்வளவு நாள் விளையாடுக்கு தான் ஆள் தட்டிட்டு இருந்தியோ? ஏன் ரோஹித்? செல்வா, மணி 1 மணி ஆகுது. இல்ல விளையாடணுங்க, தூக்கம் வரல, அதான் விளையாண்டுட்டு இருக்கோம். நான் ராஜா கூட விளையாண்டுருந்தேன், நீ போ. இல்ல நீ போய் தூங்க, நான் பாத்துக்கிறேன். இவன் என்ன இந்த நேரத்துக்கு விளையாண்டுட்டு இருக்கான்? செல்வா நீ தூங்கலையா? இல்லமா, நான் ராஜா கூட விளையாண்டுட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல, ராஜா கூட நான் விளையாண்டுக்கிறேன், நீ போ. அப்பா சொல்றது மாதிரியே போடு. ஏய் கரெக்டா அப்பா கேட்ச் பிடிச்சடா. இப்ப அப்பா தூக்கி போடுவானா நீ கேட்ச் பிடிக்கணுமா? ஆமாமா, குடும்பமா நைட் 1 மணிக்கு தான் விளையாடணும், நல்லா இருக்கும். பாட்டி வேண்டாம், பாட்டி கேட்டு டயர்டா இருக்கான். ராஜா நைட் 1 மணி ஆகுது. அப்படின்னா அம்மா அவனுக்கு என்னமா தெரியும்? அவனுக்கு தெரியாதா, நான் உனக்கு தெரியல. அது ராஜா, நீ மாமா கிட்ட வா. நான் அப்பா கூட தான் விளையாடுவேன். ராஜா தூங்க வா. ராஜா நீ ரோஹித் மாமா கூட விளையாடுமா? வரேன்டா. அங்க பாருங்க. தூக்கி போடு தூக்கி போடு. இப்பதான் என் வீடு நிறைஞ்சு இருக்குது. 1 மணிக்கு என் வீடு கல கலன்னு இருக்குது. முன்னாடி எப்படி இருக்கும்? அதான் இருக்க வேண்டியவங்க இருந்தாதான் வீடு வீடா இருக்குது. ராஜா யாரையும் தூங்க விட மாட்டேங்கிறான். மருமக மகாலட்சுமி மாதிரி வந்து நிக்கிறா. மொரட்டு செல்வா குழந்தை மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கான். கூட பிறந்த மாதிரி இருக்கிற ரோஹித் அதை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். என் மனசே குழந்து போச்சுது. நீ உள்ள போ, அவனை வர சொல்லுதேன். அம்மாவே போ சொல்லிட்டாங்க, அப்ப போய் வேண்டியதான். நீ உள்ள போ, வருவான். ராஜா ராஜா பாக்குறதுக்கு அங்க ஆள் இல்ல. ராஜாவை நாங்க பாத்துக்கிட்டோம், நீ உள்ள போ. இல்ல நானும் இங்கே நின்னு விளையாண்டுட்டு இருக்கேன். இரு போடுதே போடுதே. கேட்ச் பிடிச்சிட்டா. என்னங்க குடிக்கிறதுக்கு எதுவும் வேணுமா? இல்ல இருக்கட்டும். சரி, அத்தை உங்களுக்கு, ரோஹித் அண்ணா உங்களுக்கு. இல்லம்மா, நீ கேட்டதே போதும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இல்ல எதனால சொல்லுங்க, கொண்டுட்டு வரேன். என் பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்கா. உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன், உன்னோடு சேரத்தான் என் உயிரை தாங்கினேன். ஐயோ வெக்கப்பட்டு போறாளே. இது உனக்கு தேவையா? போ. என் தங்க பரப்புல பால பாட்டிட்டு போடு. நான் அப்பாட்டனா போடுவேன். பாட்டிக்கிட்ட போடு, பாட்டிக்கு ஆசையா இருக்குல்ல. மாமா கிட்ட போடுமா. அவனுக்கு சந்தோஷத்தை பாத்தீங்களாமா? நான் 2 பேர்கிட்டயும் போடட்டா? சரி 2 பேர்கிட்டயும் போடு. பாட்டி கரெக்ட்டா கேட்ச் பிடிக்கணும். அதெல்லாம் பாட்டி கரெக்ட்டா கேட்ச் பிடிச்சறா, நீ போடு. பாட்டி கீழ விழுந்துட்டே. ஏ ராசா இங்க வா. ஏ தங்கம், ஏ வைரா வா. பாட்டி நீ தூங்கலாமா? வா. ரோஹித் அந்த பந்தத்தை பத்திரமாயமா, பிள்ளைக்கு தூக்கம் வந்துட்டு. அம்மா, அவனை நான் தூங்க வைக்க, நீங்க போங்கம்மா. வேண்டாம், என் தங்கம், என் வைரத்தை நான் தான் தூங்க வைப்பேன். நம்ம போலாமா? பாட்டி தூக்கணும். ஐயோ, ராஜகிளி அம்மா தூக்கிக்கிட மாட்டாங்களே. ராஜா வா, மாமா தூக்குறேன் வா. அதெல்லாம் நான் என் பேரப்பிள்ளை தூக்கிவேன், வாடா. ஐயோ ராஜகிளி அம்மா, சும்மா இருடா. என் பேரப்பிள்ளைய நான் தூக்காம வா தங்கப்புல. உண்மையிலே ராஜகிளி அம்மா சொன்ன மாதிரி இப்பதான் இது வீடு வீடாவே இருக்குது. வெக்கப்பட்டு வழிந்தது எப்படி இருந்தது தெரியுமா? அடி உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன், உன்னோடு சேரத்தான் என் உயிரை தாங்கினேன். அடி உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன், உன்னோடு சேரத்தான் என் உயிரை தாங்கினேன். கருத்தது மேகம் தலைமுடிதான்
பேசி பேசி தீராது. புத்தம் புதும் காலை பொன்னிற வேளை பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள் என்னங்க என்னங்க ராஜா ராஜா அத்தை கிட்ட இருக்கான். என்னங்க காலையில 8 மணி ஆகுது, காஃபி குடிங்க. 8 மணி ஆகுதா? 8 மணி ஆகுதே. ஆமா. இவ்வளவு நேரத்துக்கு என்ன எழுப்பாம இருந்த? ஏங்க முக்கியமான வேலை இருக்கா? பின்ன எவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா? ஐயோ சாரிங்க, எனக்கு தெரியாதல்ல. அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்ப வேண்டாம் நினைச்சேன். உன்னால என்ன சொல்லனே தெரியல. எனக்கு எழுப்பியிருக்க வேண்டாம். சாரிங்க. போடி, என்ன இப்படி எழுப்பாம விட்டுட்டியா? சாரின்னு சொல்றல. சரி, கிட்ட தள்ளி வா. எதுக்கு? 8 மணி வரைக்கும் நீ எழுப்பாம இருந்துட்டியா? வேஸ்டா போச்சுல டைம் எல்லாம். உங்கள நான் பயந்துட்டேன் போங்க. ஆமாடி, வேஸ்டா போச்சுல. காலையில எந்திரிச்சிருக்கலாம். உங்கள பயந்துட்டேன். ஐயோ விடுங்க, எனக்கு வேலை கிடக்கு, நான் போணும். ஏற்கனவே நானே நேரம் வேஸ்டா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். முடியாது. என்ன விட போறீங்களா இல்லையா? ஐயோ விடுங்க, நேரம் ஆகுது, அங்க வேலை பார்க்கணும்ல. முடியாது, எனக்கு தூக்கம் வருது. நீங்க தூங்குங்க, என்ன விடுங்க. நீ இருக்கணும். அழகி அழகி. ஐயோ கோமதி கூப்பிடுறா. எங்க என்ன விடுங்க, நான் போறேன். அவ தூங்கிட்டா. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ அழகி, நீங்க வா, கொஞ்சம் வேலை இருக்குது. வந்துட்டேன். அவ தூங்கிட்டா. உங்கள விட போறீங்களா இல்லையா? விட மாட்டேன். விடுங்க சொல்லிட்டா, இல்ல கடிச்சு வச்சுட்டு போயிருவேன். அப்படியா? உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்க அம்மாவா ரொம்ப சந்தோஷமா வாழ்றாளாமே. எங்கயோ இருந்தவள கூட்டிட்டு வந்திருக்கான். 5 வருஷம் நம்ம கண்ணுல மண்ணு தூவிட்டு அழகா வாழ்ந்திருக்கா. என்ன வேணாலும் பண்ணிக்க, அவ எனக்கு சந்தோஷமா வாழக்கூடாது. எப்படி வாழ முடியும்? என்ன வேணாலும் பண்ணிக்க. யாரு கிட்ட போறா? செத்து போயிட்டான்னு நினைச்சா அவ சாகல, உசுரோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கா. என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் உனக்கு இருக்கேன். நம்மள அசிங்கப்படுத்திட்டு போனவ சந்தோஷமாவே வாழக்கூடாது. அவ செத்துட்டாங்கிற செய்தி என் காதுக்கு வரணும். ஆனா கூட அந்த செல்வா இருப்பானே, எப்பவுமா கூட இருக்க போறான். ஆனா அவங்கிட்ட இருந்து நம்ம ஜாதி முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டு போனவா இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் வீட்டை விட்டு ஓடி போனவா எங்க தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான்னு நினைச்சேன். இப்படி புருஷங்காரன் கூட சேர்ந்து வாழக்கு திரும்ப வருவான்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் அதிர்ச்சியாதான் இருக்குதே. நாம அழகிக்கு பண்ணது மட்டும் செல்வாக்கு தெரிஞ்சதே, அவன் நம்மள உசுரோட விட மாட்டான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிட்டதே. அவ யாரு நம்ம வீட்டு புள்ள கூட குடும்பம் நடத்ததுக்கு? ஆஹா, அவ நம்ம வீட்டு பிள்ளை இல்ல. அவ உசுரோட இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன். அழகி, அழகி. என்னங்க? என்னங்களா? இங்க வாயா. எதுக்கு? கால சுளுக்கு விழுந்துட்டு. ஏங்க என் கால எவ்வளவு சுளுக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, நீ அவளை சந்தேகப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உண்மையை தான் சொல்லுது. ஏங்க இப்படி பண்ணாதீங்க, அங்க எல்லாரும் சிரிக்காங்க. என்ன, என் தங்கத்தை பார்த்து சிரிச்சாங்களா? போதும், முடியல. போதாது. சரி, நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல? ஆபீஸ்க்கா? நான் இன்னும் 1 வருஷத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன். எதுக்கு? இங்க நிறைய வேலை இருக்குது. வீட்லயே ஏகப்பட்ட வேலை இருக்கும் போது ஆபீஸுக்கு எதுக்கு? உங்கள முடியாது, நான் போகவே மாட்டேன். நான் வாழாத 5 வருஷ வாழ்க்கைய நான் வாழணும். நீ எதுவும் என்ன சொல்லக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல போறேன்? அத்தை ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க, அதான் கேட்டேன். அம்மா கிளம்புறாங்களா? வந்து பாருங்க.
அம்மா எதுக்கு கிளம்புறாங்க? அதான் நீங்க வாழாத வாழ்க்கை வாழணும்னு அவங்க போறாங்க. இல்ல வா என்னைக்கு போ, என் கூட தான் நடக்கணும்னு. அம்மா அம்மா, என்ன செல்வா? நீங்க ஏதோ ஆபீஸ்க்கு போறீங்களா? ஆமாடா, நீ கொஞ்ச நாளைக்கு போக முடியாதுல்ல, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா, நீங்க எல்லாம் போக வேண்டாம். வீட்டுல எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். ப்ளீஸ்மா நீங்க போக வேண்டாம். அதுக்கு என்னடா, தெரியாத வேலையை பார்க்க போறேன். ப்ளீஸ்மா போக வேண்டாம். அஜக்கிலியம்மா, அதான் செல்வா சொல்றானே. ஆமாத்த, வீட்டுல இருங்கள. மரும சொன்னதுக்கு அப்புறம் மறு சொல்லியாரு. நான் போகலாமா? அம்மா சொன்னது என் மருமகளாச்சே. எனக்கும் மருமப்பட இருக்குன்னு ஆசை. நீங்க போக வேண்டாம், வீட்லயே இருங்க. பின்ன என்ன, இவளே சொல்லிட்டா வீட்டுல இருக்கலாமா? சரியா? அம்மா ராஜாங்க தூங்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் எந்திக்கவே இல்ல. 3 மணி வரைக்கும் விளையாண்டு இருக்கான். கோமதி கூட தான் இருக்கா, ஒன்னும் பயம் இல்ல. சரிங்கம்மா. அம்மா இந்த ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. ஏயா? இல்லம்மா, ராஜா ஸ்கூல்ல சேர்க்கணும்ல. சரியா? அது போன் போட்டு சொன்னாதான் எல்லாரும் நடந்துருமே. நீ இதுக்கு மெனக்கட்டா போறா? இல்லம்மா, என் பிள்ளைய முதல்ல ஸ்கூல்ல சேர்க்க போறேன். அம்மா அப்பா பாட்டின்னு போனா நல்லா இருக்கும்லம்மா. அப்படின்னா இவங்களுக்கு ராஜா இவங்க புள்ளன்னு நல்லா தெரியுமா? இல்ல அவனுக்கு வாக்கு கொடுத்ததுக்காக சும்மா சொல்லிட்டு இருக்காங்களா? நீ சொல்றது சரிதான். அப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புமா? இல்லம்மா, நாளைக்கு போய்க்கிறோம், இன்னைக்கு வேண்டாம். சரி சரி சரி. என்னடி? ஒண்ணு இல்ல. ஏமா அழகி, வீட்டெல்லாம் சுத்தி பாருமா. அவளுக்கு இந்த வீட்டுல அத்துப்படிதான். ஐயோ சும்மா இருங்க. சரி செல்வா, நான் கம்பெனில போய் ஒரு சின்ன கைத்து மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். எங்கம்மா? அதான்டா, அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு தான் ஒரு சின்ன சின்னது தேவைப்படுது. நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். ரோஹித் நீ கூட போறல? நான் கூட தான் போறேன். சரி, அம்மா பார்த்து கூட்டு போயிட்டு வா. இல்ல நான் வரட்டுமாமா? இப்போதைக்கு நீ வெளியில வரக்கூடாது, இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? ராஜா. ராஜா பாக்கணுமா? போய் பாத்துட்டு வரலாமா? இல்ல ராஜா, உங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க போகணும், நீயும் வரணும்னா? சரி. இப்போ உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்க. எப்பவும் என் கூட இதே மாதிரிதான் இருக்கணும். என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. ஆபீஸ் போகும்போதுமா? எங்க போனாலும் என் கூட நீ இப்படிதான் வரணும். இனி என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். நான் எங்க போனாலும் நீ என் கூட இப்படிதான் இருக்கணும். புரியுதா? நான் ஒய்யாமலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, என்னட்டு வேலைக்கு எல்லாம் போக கூடாது. நீ என் பொண்டாட்டி, எனக்கானவா. என் கூட இதே மாதிரிதான் எப்பவும் இருக்கணும். என்னங்க அது எப்படி? அது எப்படிலாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட இதே மாதிரிதான் இருக்கணும். உன் மூச்சு காத்து என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். என் அழகி எப்பவும் என் கூடயே இருக்கணும். உன்னை விட்டு என்னால பிரிஞ்சுதான் இருக்க முடியாது. 5 வருஷம் நான் பட்ட வேதனை இருக்கு பாரு, அதை வார்த்தையில விவரிக்கவே முடியாது. அந்த 5 வருஷம் பிரிவோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு உணர்த்திட்டு போதும். பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். உன்னை இப்படியே அள்ளி அணைச்சுக்கிட்டு என் கூடயே வச்சிருப்பேன். உன்னையும் ராஜா விட்டுட்டு நான் தனியெல்லாம் இருந்துக்கிட மாட்டேன். ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? சீரியஸா சொல்றேன்டி, உன்னை பிரிஞ்சுல என்னால இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ டி. பாரு, இப்படியேதான் என் கூட இருக்கணும்னா அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்க. ரோஹித் இங்க வரவே மாட்டான். நீயும் நானும் சுதந்திரமா சந்தோஷமா இப்படி இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில யாரும் குறுக்க வர முடியாது. இனி என் அழகிய என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. என் அழகிய நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். பொண்டாட்டி இப்படியே இருக்க அணைச்சு வச்சுக்கிடுவேன். யாரும் என் அழகிய பார்க்க கூட செய்யக்கூடாது. இந்த உலகத்துக்கே நான் காட்ட போறது இல்ல. உன்னை பொத்து எனக்குள்ளே வச்சுக்கிடுவேன். நீ எனக்கானவா. உனக்கு அதுல விருப்பம் தானே? ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கும் வேணும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் போதும். உங்க அரவணைப்பு மட்டும் எனக்கு போதும். நீங்க கொடுக்குற அன்பும் பாசமும் இந்த வீடு எனக்கு போதும். இதுதான் என் வாழ்க்கை, இது போதும். உனக்கு இந்த உலகத்தையே சுத்தி காட்டுவேன். உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போட்டுட்டு போவேன். ஆனா வெளி உலகத்துக்கு உன்னை நான் காட்ட மாட்டேன். யாரு கண்ணு அழகி மேல படக்கூடாது. சரி சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இப்ப நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? என்ன சொன்னீங்க? எங்க போனாலும் இப்படித்தான் இருக்கணும். ஐயோ போங்க. இன்னைக்கு என் கையால உங்களுக்கு நான் டிஃபன் பண்ணி கொடுக்கறேன், சாப்பிடுதீங்களா? சரி சரி, குளிச்சுட்டு வாங்க. வா. ஐயோ இப்பதானே சொன்னேன். நானும் இப்பதாண்டி சொன்னேன் எங்க போனாலும் இப்படிதான் இருக்கணும்னு. ஐயோ விடுங்க. அதெல்லாம் முடியாது. இங்க பாரு ரோஹித், செல்வா இனி கம்பெனி ஆபீஸ் எதுவும் பார்க்க வேண்டாம். செல்வா சொன்னா கேப்பானா? அழகி சொன்னா நிச்சயமா கேப்பா. செல்வங்க வரவே வேண்டாம். அவன் இழந்த வாழ்க்கைய வாழணும். இந்த கம்பெனி ஆபீஸ் சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாத்துக்கும் நல்ல திறமையான ஆட்களை வேலைக்கு அமர்த்து. செல்வா இனி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. கண்டிப்பா விட மாட்டேன், நான் பாத்துக்கிறதேம்மா. அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும். நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியாது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு தான் நான் அந்த உலகத்தை விட்டு போகணும்.
அவங்க வாழ்றதை நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். இதெல்லாம் நீ பொறுப்பா பாத்துக்கணும். புரியுதா ரோஹித்? கவலைப்படாதீங்கம்மா. செல்வா 5 வருஷம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் எனக்கு தெரியாதா? நான் எப்படி அவனை கம்பெனிக்கு வர விடுவேன்? நான் பாத்துக்கிடுதேம்மா. அதே மாதிரி செல்வா அழகிய கூட்டு வந்திருக்கிறீங்க யாருக்குமே தெரியக்கூடாது. அது ரகசியமாவே இருக்கட்டும். இங்க கண்ணுக்கு தெரிஞ்ச துரோகிகளை விட கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட துரோகிகள் நமக்கு இருக்காங்க. அவங்களாம் செல்வா வாழ்க்கையில மறுபடியும் யாரும் வந்துடக்கூடாது. புரியுதா ரோஹித்? செல்வா அடம் பிடிச்சாலும் ஆபீஸ்க்கெல்லாம் அவனை வர விடாத. அவனும் அழகி வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி எடுத்து கொடு. வீட்டுல என்னென்ன வசதி வேணுமோ அத்தனை செஞ்சு கொடு. புரியுதுமா, எல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். ராஜா ஸ்கூல்ல சேர்க்கும் போது சரி கண்ணும் கருத்துமா இருக்கணும். அவன் யாரு புள்ள என்ன யாருங்கிற எந்த விவரமும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஸ்கூல்ல அதை நீ ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். ரகசியமா தான் வாழணும், வேற வழி இல்ல. செல்வம் பொண்டாட்டி பேரோட வாழணும்னா அவன் ரகசியமா தான் வாழணும், வீட்டுக்குள்ளே தான் வாழணும். அவங்க 2 பேரும் வெளியில எங்கேயும் போக கூடாது. அவன் என்ன கேட்கறானோ அத்தனையும் வீட்டுல வந்து சேரணும். புரியுதா? இது அங்க வச்சு நான் உங்ககிட்ட பேச முடியாது. அவனை ஃபேக்டரிக்கே நான் கூட்டிட்டு வந்தேன். நம்ம வீட்டை சுத்தி அடியார்களுடைய பழத்தை அதிகப்படுத்து. நீ எப்பவும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இரு. இனிதான் உனக்கான வேலை அதிகம். இந்த வீட்டையே நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். உன்னை வெறும் வாய்க்காக என் மூத்த பிள்ளைன்னு சொல்லல, மனசாரதான் சொன்னேன். அம்மா நான் பாத்துக்கிடுதேம்மா. என் தம்பி எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியாதா? அவன் இனி வெளி உலகத்துக்கே வர மாட்டான். அவன் அழகியோட சந்தோஷமா வீட்டுக்குள்ளே வாழுவான். நான் பாத்துக்கிடுதேன். எந்த எதிரியும் என் செல்வாவை தொட முடியாது. போனந்து நீ கழுகால சுத்த ஆரம்பிச்சுட்டே. இவரா? இவனுக்கு இங்க என்ன வேலை கேளு. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இங்க எவனும் வரக்கூடாது. ரோஹித் இவனுங்க இருந்து போ சொல்லு. ஐயோ அழகியும் செல்வம் சேர்ந்து வாழ்றது இந்த பொனந்து நீ கழுகளுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு நினைக்க. இல்ல செல்வம் இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது. இல்ல அவன் இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப புரியுதுக்கா. என்ன சார் கிளம்புங்க. அவனுக்கு என்ன மரியாதை? அவனுங்க இருந்து போ சொல்லு. நான் உன் கூட போந்த தம்பிக்கா. கூட போந்த தம்பி இல்ல, என் உசுர எடுக்க வந்த யம, என் வீட்டு சந்தோஷத்தை புடுங்கி எறிஞ்ச யம. அக்கா அந்த நேரத்தையும் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சதை தவிர அக்கா வாழ்க்கைய மறந்துட்டேன். மன்னிச்சிருக்கா. எவன் மன்னிப்பு எனக்கு இங்க தேவையில்லை. கிளம்பு. உங்களுக்கு செஞ்ச துரோகமோ என்னமோ தெரியல, என் புள்ள வாழ வெட்டியா வந்து நிக்கிறாக்கா. செல்வ வாக்கிய மண்ணலி போடக்கு தான் வந்திருக்கான். இவனுங்க என்ன போ சொல்லு. அக்கா நான் உங்ககிட்ட சொத்து கேட்கக்கோ, என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்க வரல. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நாங்க நல்லா பட்டு அனுப்பிச்சிட்டோம்க்கா. இவனுங்க என்ன போ சொல்லு. எனக்கு பிரஷர் ஏறிடும். அம்மா நிக்காங்க எல்லாம் மரியாதை பேசிட்டு இருக்கேன். அடிச்சேன் செத்துருவேன். போயிரு. மவ வாழ்க்கை போயிட்டா. எதுக்கு நீங்க பிளான போட்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. போனது நீ கழுகு கூட்டம் இதெல்லாம். அக்கா என் புள்ள வாழ்க்கை. நீ ஏன் எனக்கு யாருன்னு தெரியாது. உன் மவ எனக்கு யாராவது எனக்கு என்ன? அக்கா ஒன்னால இங்க இந்த போறியா இல்ல? போயா வேலைக்கார நாய். நீ என்ன வந்துட்டுற? நான் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். யார பத்து வேலைக்கார நாயின்னு சொன்ன? ரோஹித் யா புள்ள. டேய் யா புள்ளைய ஒத்த வேலைக்கார நாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ பாத்துட்டு இருக்க. உன் கண்ணத்துல அங்க இருக்குடே. சொல்லிட்டீங்கல்லம்மா. ஓடிரு சொல்லிட்டேன். டேய் இதுக்கு அப்புறம் இருக்க கூடாது. இல்ல இங்க இருக்கவே கூடாது. அவங்க நல்லா வாழ்றத கண்ணால பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே. இப்ப ஏன் சந்தோஷத்தை விட செல்வமும் அழகி சேர்ந்து இருக்கிறதாண்டா எனக்கு ரொம்ப முக்கியம். என் பேர என் புள்ள என் மருமக அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சீக்கிரம் இங்க இருந்து காலி பண்ண வை. நான் சொன்னவன் சந்தேகப்படுவா. நீ ஏன் சொல்லு. சீக்கிரம் இங்க இருந்து அவங்களை வெளியில அனுப்பி வச்சிரு. எங்கம்மா? எங்கேயாவது காணாத இடத்துல போய் வாழட்டும்டா. அவங்க சந்தோஷமா வாழணும். அவங்க சந்தோஷமா வாழணும்டா. இங்க இருந்தா இவங்களை எப்படி பொறிக்கலாம்டா. இந்த கூட்டெல்லாம் சுத்தி சுத்தி அலம் மோதிக்கிட்டு வரும். வேண்டாம், அது பிள்ளைங்களுக்கு நல்லது இல்ல. சீக்கிரம் இங்க இருந்து போ சொல்லு. இங்க வா, அப்பா கிட்ட வா. நான் விளையாட போறேன். ஆஹா ரோஹித் மாமா இல்ல, வேறதான் வெளியில போய் விளையாடுறோம். இங்க வா, இங்க வந்து விளையாடுவா. யாராவது தங்கம் அப்பா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. இங்க வா, அப்பா கிட்ட வந்துரு. அப்பா அங்க போய் விளையாட போறேன். என்ன அத்தை கிட்ட போய் விளையாடுறியா? அக்கா கோமதி என்ன சொல்ற? இவனுக்கு காமனுக்கு விளையாடணுமா? ஏய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சிட்டு வரேன். அதுக்கு நான் கொஞ்சம் கண்ணு கட்டுமா பாத்துக்க. பத்தியா அத்தைக்கு வேலை இருக்கும். நீங்க வா. நான் போறேன். இங்க வாடா. அப்பா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. அப்பா கூடயே தான் இருக்கணும். யாராவது தங்கம் அப்பா கண் பார்வையிலே தான் இருக்கணும். இங்க வாங்க, தங்க வா, அப்பா கிட்ட வந்து காலை வா. நான் விளையாட போறேன்ப்பா. சரி அப்ப இதே இருந்து விளையாடு. அப்ப இங்கே வந்து பாத்துட்டு இருக்க. அப்போ நீங்க அங்க வாங்கல. அம்மாக்கு டயர்டா இருக்கான். அப்புறமா போவோம். இங்க இருந்து விளையாண்டுட்டு இருக்கு தங்கம். நான் அங்க போய் தான் விளையாடுவேன். அது தங்கம் அப்பா சொன்னா கேட்கணும்ல. சரி.
என்ன டயர்டா இருக்கா? இல்ல ஏதோ பயமாவே இருந்த மாதிரி இருக்குது. நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? ஏதோ அந்த வீட்டுல இருந்து யாரும் வந்தாங்கன்னு பயப்படுறியோ? எவ்வளவு என் வீட்டுக்குள்ள கூட வர முடியாது. சரி. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனி கொஞ்ச நாளைக்கு கம்பெனி ஆபீஸ் எங்கேயும் போக மாட்டேன். என் அழகி கூடயே தான் இருப்பேன். எங்க போக மாட்டீங்கல்ல? 16 பிறகு வரைக்கும் இங்கதான். அப்படின்னு நான் 16 பெத்துக்கிட்ட 15 பாக்கி இருக்கு. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்த சந்தோஷமா இருக்கணும். வா, என் தொல்லை செஞ்சுக்க. அங்க பாருங்க, ராஜா உங்ககிட்ட வந்துட்டான். என் தங்க புள்ள, என்ன அப்பா கிட்ட திடீர்னு வந்துட்டீங்க? அப்பா, என்ன தங்கம்? பைக்ல போணும்பா. அங்க போனல அதே மாதிரி போணும்பா. நம்ம தோட்டத்துக்குள்ளே பைக்ல வந்துட்டீங்களாமா? மரியா, ஏங்க இன்னைக்கு வேண்டாம், சொன்னா கேளுங்க. அம்மா சொன்னா சரியா இருக்கும். இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் போலாம். ராஜா, அடம் பிடிக்க கூடாது. அம்மா சொன்னா கேட்கணும். அம்மா சொன்னா சரியா இருக்கும்ல? இப்பதான் பெட்ரூம் சூப்பரா இருக்குது. ரெண்டுமே அவசரதான். எந்திக்கும் போதே உங்களை பார்த்துட்டே எந்திக்கணும். அதான் கரெக்டா மாட்டிருக்கேன். அழகி, அழகி, என்னங்க? அங்க பாரு. அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் இந்த செல்வாவோட ஐடியா தான். காலையில எந்திக்கும் போதே என் 2 உசுரையும் பார்த்துக்கிட்டே எந்திக்கணும். 2 உசுருன்னு சொல்றாங்க. அப்ப உண்மையிலே ராஜா இவங்க பிள்ளைதானே உங்களுக்கு தெரிஞ்சிட்டா? எனக்கு கேட்கறதுக்கு பயமா இருக்குதே. என்ன? ஒண்ணு இல்ல, நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு பாத்தியா? ராஜா, ராஜா, அப்பா, இங்க வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். அப்பா, டேய், அப்படியே திரும்பி பாரு. தெரியும்டா, நீ ரொம்ப சந்தோஷப்படுன்னு எனக்கு தெரியும். எப்படி வச்சிருக்கேன் பத்தியாப்பா? ஏண்டி சிரிக்கிற? இதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? ஆமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராஜா சூப்பரா இருக்குல்லம்மா? சூப்பரா இருக்குப்பா. அப்பா தொட்டு பார்க்கட்டாப்பா? வேண்டாம்டா, நீ தொட்டு பார்த்தா என்ன ஆகும் எனக்கு தெரியாது. அதான் அப்பா ஆசைய மாட்டிருக்காங்கல்ல, உண்மையா நீ கை வச்ச பிச்சுவ. வேண்டாம், வைக்க மாட்டேன். சரி, ஒரு வாட்டி தொட்டு பார்த்துட்டு போறேன். வாடா, அப்பா ஏத்தி விடுறேன். எப்படி இருக்கு பாத்தியாடா? சூப்பரா இருக்குப்பா. அப்பா, எல்லா பக்கமும் மாட்டுமாப்பா? எல்லா பக்கம் மாட்டேன்மாடா. டேய், பெட்ரூம்ல இவ்வளவு போதும்டா. எல்லா பக்கமும் வேணும். புள்ள கேட்டா செஞ்சிடணும். ஏங்க, நீங்க ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புள்ள கட்டிருக்கான். இப்ப என்ன போட்டோ தானே மாட்டணும். மாட்டிட்டா போச்சு. ராஜா வா, நம்ம நிறைய போட்டோ எடுத்துக்கலாம். வா, எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா மாட்டிடுவோம். வா வா. என் தங்கம், என் பயிரம். அப்ப எனக்கெல்லாம் கிடையாது. ராஜா, ஹால்ல நிறைய போட்டோ இருக்கு, எடுத்துட்டு வரியா? பார்த்து போய் எடுத்துட்டு வா. வேணுமா? இதெல்லாம் என்கிட்ட தாராளமா கிடைக்கும். தாராளமா கிடைக்குமா? எவ்வளவு வேணும் மட்டும் சொல்லு, சும்மா சலிக்காம கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஐயோ, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும் தானே போட்டிருக்கீங்க? அது எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உனக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். எப்படி? அது அப்படி ஒன்னு அறியாமே நீ என்ன தொட்டு பார்த்த ஞாபகம் இருக்கா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்குதான் நான் ஃபிளாட் ஆயிட்டேனே. ஐயோ, நான் தெரியாத நினைச்சுக்கிட்டேன். ஆமாமா, அது எப்படி தெரியாம இருக்கும்? அந்த நாள மறக்க முடியுமா என்ன? அந்த கல்லதான் இருப்பான், அவனை தூக்கி. ஒரு நிமிஷம் இரு செல்வா, நம்மள பார்த்தாலே அவன் எஸ்கேப் ஆயிதான். இன்னைக்கு அவன் எப்படி எஸ்கேப் ஆகுறான்னு நானும் பாக்குறேன். கொஞ்சம் ஒதுங்கி நிலுக்க நான் வாரேன். சரி. வாடா மாப்பிள, என்ன டிமிக்கியா கொடுத்துட்டு நடக்க? வா வா, தெரியாத மாதிரி நின்னுக்கிடுவோம். சீக்கிரம் வாடி, பயமா இருக்குல்ல. இரு, கிராஸ் பண்ணி வாரேன். ஒரு வண்டி போகல, நீ வா. இப்பதான் ஒரு வண்டி போச்சுது, நான் பார்த்தேன். பப்பர நடு ரோட்ல நிக்கிற பாரு. வா அழகி. ஐயோ, என்ன அங்க இல்ல மங்கிர வைக்க? வா. இது எனக்கு பயமா இருக்குடி. அட பாதவதி, அத பாதரோட கிராஸ் பண்ணிட்டல. வா. இது செல்வா தானே? ஆகா, செல்வா. ஐயோ வாடி. எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அட எடுபட்டவளே,
அக்கா பாதி ரோட கிராஸ் பண்ணி வந்துட்டியே வா இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு அடியே கோத்த கலப்பாம வந்துரு ஐயோ இந்த பொண்ணு பயந்துல நிக்குது. செல்வா வேற காணுமே. நான் வந்துட்டேன் அப்படியே இங்க வா. கரெக்ட் நிக்கவன் அவனை இன்னைக்கு. செல்வா என்ன கொஞ்சம் அந்த சைடு பாரு. இவளா? அடியே பாடுபடுத்தாதடி வாடி பயமா இருக்கு. பயமா இருக்கு. நல்ல நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கு பயந்து போய் நிக்குது. டி பஸ் ஒண்ணும் வரல நீ ரெண்டு கட்டா நிக்காத இங்க வாடி சொன்னேன். இல்ல நாங்க நிக்க எனக்கு பயமா இருக்கு. அங்க நின்னா பஸ்காரன் அடிச்சு போட்டு போயிடுவாங்க வா. இது செல்வா தானே? டேய் வண்டி ஒண்ணும் இல்லையா? வரல செல்வா. சரி சரி நான் ரோட்டை கிராஸ் பண்ணி வரேன். நில்லு. ஆஹா இவர் ரோட்டை கிராஸ் பண்ண போறானா? அவங்க கூட கிராஸ் பண்ணிடுவா. நான் ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் போலாம்டா. ஓகே செல்வா. அட பாதவத்தி எப்படி வரா பாரு. எப்படி ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டேன் பத்தியா? கோத்த கலப்பாத. இந்த செல்வா இங்க நின்னவன் அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தான் எனக்கு தெரியும். இல்ல நானே ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். நீ ஏன் ரோட்டை கிராஸ் பண்ணி வந்த? எனக்கு இப்ப நல்ல ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ண தெரியும். உன்னை கூட்டு வந்தது செல்வா. அந்த நிக்கார்ல அவர் தான் உன்னை கூட்டு வந்தாரு. சேச்சா நான் தாண்டி வந்தேன். எனக்கு ரோட்டை நல்லா கிராஸ் பண்ண தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அதான் அவரையே கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி பேசக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் தெரியுமா? நம்பிட்ட போ. அப்ப என்ன கூட்டு வந்தது அவர் தானோ? பின்ன சரி சரி பஸ் வர்றான்னு பாரு. போவோம் நேரம் ஆயிட்டு. சரி. ஐயோ என்னதான் பாக்குறான்னு நினைக்கிறேன். தள்ளி நில்லு பஸ் வருது. செல்வா நீ இல்ல நில்லுக்க. நான் அந்த சைடு போயிருக்கானு பாத்துட்டு வரேன். சரி சரி. என்ன பஸ் வந்ததா இல்லையா? ஓ சௌரியத்துக்கா நம்ம ஒரு பஸ் வரும். தேங்க்ஸ் சொல்லலாம்னு பார்த்தா ரொம்பதான் பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கமாக்கா நிக்கிறாரு. என்ன நினைட்டு போறாரு? கொஞ்சம் தள்ளி நில்லுடி. தள்ளி நின்னா நிக்கணும்ல. சாரி. எப்பா சரியான கோவக்காரன்னு நினைக்கிறேன். ஏண்டி என்ன தள்ளி விட்ட? நான் இப்ப அவர் மேல விழுந்துட்டேன்ல. பஸ் என்ன நான் போய்கிட்டு இருக்கேன். நீ உள்ள வந்து நின்னுட்டு இருக்க. இன்னும் தள்ளி நில்லு. ஒண்ணு இல்ல. ஐயோ இந்த பஸ் எப்பதாண்டி வரும்? இப்ப பாரு. ஏன்டி என்ன தள்ளி விட்ட? நான் இங்க நிக்க. ஐயோ நீதான் தள்ளி விட்ட. கொன்னே போட்டுற. நான் இங்க நிக்க. நீயா போய் விழுந்துகிட்டு நான் தள்ளி விட்டேன்னா? நீ தள்ளி விட்டனால்தான் நான் விழுந்தேன். நீனே சாரி கட்டுரு. நான் அங்க போய் நிக்கிறேன். ஐயோ இல்லைக்கு கொசர பத்தியா? வெறப்பா நிக்கீங்களோ? அதான் இப்படி பண்ணுனேன். ஏங்கிட்டே வா. சாரி தெரியாம அடிச்சுட்டா செல்வா. பரவாயில்லக்கா. சரி. இவளுக்கு இவன் மேல ஒரு கண் இருக்குமோ? எதுக்கு போய் இடிச்சா? எப்படி? யாருக்கிட்ட? என்கிட்டயா? நான் யாரு? அழகியாச்சே. ஆகா தைரியமா அன்னைக்கு பண்ணிருக்கனே. என்ன மனசுக்குள்ளே பேசுன மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல. அட பாவி நானே கேடி. இவ எனக்கு மேல கேடியா இருக்கா. சரி சரி. நான் பண்ணதை எனக்கே திரும்ப பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ அழகி தோத்துட்டியே. ஏதாவது பண்ணு. நான் பண்ண மாதிரி பண்ணிட்டு போறீங்க. இருங்க உங்களை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஏதாவது பண்ணணுமே. பொறுமை பொறுமை. என்ன? ஒண்ணு இல்ல. உங்க ரெண்டு பேரும் பிஹேவியர் பார்த்தா இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியலையே. சேச்சே யாருன்னு தெரியாது. சத்தியமாக? சத்தியமா? உண்மையாக? உண்மையா? அப்படி ஒண்ணு தெரியலையே. சத்தியமா சொல்லி இதுக்கு கூட உனக்கு செலவா தெரியாது? தெரியாது கோமதி. நீ இடிச்ச, அவனும் வந்து இடிச்சிட்டு போறான். அது எப்படி தெரியாம இருக்கும்? நான் ஒண்ணு இடிக்கல. நீ தள்ளி விட்டுதான் நான் இடிச்சேன். அது ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டா திருப்பி நீயா தானே போய் இடிச்ச. அது லைட்டா ஸ்லிப் ஆயிட்டு. ஸ்லிப் ஆயிட்டியா? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க?
செல்வா பத்தி இவளுக்கு தெரியல. அதான் இங்க பாரு, உன் விளையாட்டுலாம் அந்த பையன்கிட்ட வச்சுக்கிடாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த பையன் கிடையாது. அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. ஓ ஆமா, அவனுக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காதே. உன்கிட்ட எப்படி இடிச்சிட்டு போனா? என்கிட்ட கேட்டா அதையும் பட்டா கிடையாதே. இவனு ஏன் எடுத்து பார்க்க மாட்டாளே. செல்வமும் அப்படிதான். சரி, கேஷெல்லாம் இடிச்சிருப்பாங்களா இருக்கும். தெரிஞ்சா இடிச்சிருப்பா. இங்கோடி தானே வீட்டுக்கு போவ, வா வா. ஐயோ, நாங்க பண்ணது பள்ளிவங்களுக்கு இங்க வந்துட்டாரோ? கோமதி சொன்ன மாதிரி இவர் பொல்லாதவரா இருப்பாரோ? அத்தி, இங்க பாருங்க, நீங்களும் இடிச்சீங்க, நானும் இடிச்சேன், சரியா போச்சுது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இடிச்சீங்க, நான் ரெண்டாவது தான் இடிச்சேன். இடிச்சது சரியா போச்சுது. இப்படி வீடு வரைக்கும் வந்து மிரட்டுறது நான் நல்லது இல்ல. யாரு நீ? அதான் பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன வேணும் உனக்கு? போ. கோமதி சொன்ன மாதிரி இவர் பொல்லாதவரா இருப்பாரோ? அப்படிதான் நினைக்க. அது வேற ஒண்ணு இல்ல, நானும் வேற யாரும் நினைச்சிட்டேன். சிரிச்சீங்களோ? இல்ல இல்ல, சும்மா கேட்டேன். உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட வம்பு இருக்கதே உனக்கு பொழப்பா போச்சுல. இனிமேல் என் வீட்டு பக்கம் உன்னை பார்த்த. அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? யா இல்ல, நல்லாவே இருக்கு. என்கிட்ட வம்பு இருக்கதோ, என் வீட்டுக்குள்ள வருதோ, உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் வேனுக்குள்ளே வரல. உங்க நாய் சரி இல்ல. என்ன கண்டிக்கிறது இருக்கட்டும், உங்க நாயை கொஞ்சம் கண்டிஷனா வளைங்க. தெரியல, ஒரு பிள்ளைல போட மாட்டேக்கு, எல்லாரும் பிள்ளைல பாவடையும் பிடிச்சி இழுக்குது. ஐயோ, யா நாய். பின்ன அது ஏன் நாயா? சேச்சா, அது ஏன் நாயில இருக்காது, அது உங்க நாய் தான். என்கிட்ட இவ்வளவு தைரியமா நின்னு பேசா பாரு. சிரிச்சிக்கலான்னு கேட்டா மறைப்பாரு. எதுக்கு? ஆனா இவர் சிரிக்கிறது நல்லா தெரியுது, ஆனா ஒத்துக்க மாட்டாரு. சரி சரி, கிளம்பு. யாராவது பாத்துட போறாங்க, சீக்கிரம் கிளம்பு. அங்கதானே இப்ப பார்த்தேன், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தீங்க? நானே இப்பதான் வரேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? அது ஒண்ணு இல்ல, நான் உங்களை அங்க பார்த்தேன், அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்களா? அதான் எப்படி? போ, ஒழுங்கா வீட்டு பக்கம் போ. கேள்வி கேட்டது ஒரு குத்தமா? ஓட போறியா இல்லையா? அவ எனக்கு மட்டும் என்ன பேசணும் ஆசை. அப்படியே நடிச்சிட்டு போனீங்கல்ல, இப்ப பாருங்க. ஆஹா, என்னமோ பிளான போடுறாளே. இவன் நம்ப முடியாது, இவன் சட்டை ரொம்ப பண்றான். இதுக்கும் வேஸ்ட் செட்டெல்லாம் ஸ்ட்ராங்கா கட்டிருக்கானு பாத்துக்கிடுது. இவன் நம்ப முடியாது. அது வந்து அங்கேயே நில்லு பேசு, இங்க வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நம்மள பார்த்து பயப்படுறாரு. இங்க பாருங்க. என்ன? நம்ம சவுண்ட கூட்டினா அவரு குறைக்கிறாரு, நம்ம கூட்டினா அவரும் கூட்டுறாரு. என்ன பண்ண? இங்க பாருங்க, உங்க நாயை நீங்க தப்பா வளர்க்கீங்க. அது நாயா இல்ல பேனாய். என்ன தெருல பார்க்க விட மாட்டேக்கு, என்ன கரெக்டா பார்த்து பார்த்து விரட்டுது. அதுவும் கரெக்டா உங்க வீட்டுக்குள்ளே கொண்டு விரட்டி விடுது. ரொம்ப தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? உங்க நாயை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வளங்க. நான் உங்க வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தான் நினைச்சேன். ஆனா எனக்கு மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு பயம். ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்க பார்க்க கூடாத கோலத்திலே பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு காய்ச்சல் வருது. ஐயோ, அன்னைக்கு என்னன்னா பாத்ரூம்ல, அன்னைக்கு என்ன பனி நடு நிக்கீங்க, எனக்கு ஃபீவரே வந்துருது. என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது நீதான், புரியுதா? ஆனா உங்க வீட்டுக்குள்ள வரக்கிது உங்க வீட்டு நாய் தான், அத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாய் கிட்ட வம்பிழுக்காம இருக்கணும். எனக்கு இவங்க நாய் கிட்ட வம்பிழுக்குன்னு ஆசை பாருங்க. நான் உங்க தெருவாடி வரக்கூடாதுன்னு இன்னொரு தெரு வழியா போனேன். அங்கிருந்து வரட்டி கரெக்டா உங்க வீட்டுக்குள்ளே கொண்டு தள்ளிட்டு போகுது. நல்ல நாய் தான் வளர்த்துருக்கேன், நல்ல ட்ரைனிங் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி சிங்கிச்சான் கலர்ல போட்டிருந்தா நாய் வெட்டதான் செய்யும். சிங்கிச்சான் கலரா? ஹலோ, இது பஞ்சு மிட்டாய் கலர், மை ஃபேவரட். இந்த பஞ்சு மிட்டாய் உங்க வேஷத்து நல்லா இருக்குங்கக்காக ஏன் குலத குறை அடிக்காதீங்க. நல்லா இருக்குன்னு நீ சொல்றதானே தெரியுது. உங்களுக்கு இந்த ப்ளூ நல்லா இருக்குங்கக்காக ஏன் குலதெல்லாம் குறை அடிக்க கூடாது. எனக்கு இதான் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நானே வேலையா போட முடியும், என்ன தானே போட முடியும். சரி, ரோஹித் வர நேரம், கிளம்பு. இது ஏன் தெருவு, நீங்க தான் கிளம்பணும். உங்களை வெட்டி கொண்டு என் வீட்டுல விடுறதுக்கு நீங்க வளர்க்குற மாதிரி நான் நாயை வளர்க்கல, புரியுதா? அதான் நீ இருக்கிய. என்ன பார்த்து நாய் என்ன சொன்னீங்க? அதான் தெருவுல விளையாட மாட்டேக்கிய. உங்க நாய் என்ன தெருவுக்குள்ள இல்ல ஊருக்குள்ளே விட மாட்டேங்குது.
இப்ப நீங்க சிரிச்சீங்கல்ல, ஆமா, என் நாய் சூப்பர்ல. உங்களை இந்த அடியா மறக்காதீங்க. ஓய், அது என்னை கண்டே கண்ணை மூடி காதல் கொண்டே கையில் நான் ஏந்தும் காதல் நீதானே நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன் ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மிழ்கா கண்டே உன்னால் என்னை கண்டே கண்ணை மூடி காதல் கொண்டே கையில் நான் ஏந்தும் காதல் நீதானே நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன் ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனேன்